பூந்தமயில் போரூர் இடையேயான மெட்ரோ ரயில் சேவை டிசம்பருக்குள் தொடங்கப்படும். மெட்ரோ பணிகளை ஆய்வு செய்த பின்னர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. எளிமைப்படுத்தப்பட்ட புதிய வருமான வரி சட்ட மசோதா மக்களவையில் தாக்கல். 600 பக்கங்கள், 23 அத்தியாயங்கள், 16 அட்டவணைகளுடன் புதிய வரைவு சட்ட மசோதா. பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றியதற்காக பாராட்டு. தமிழ்நாடு அரசை குடியரசுத் தலைவர் பாராட்டியதாக அமைச்சர் மெய்யநாதன் பெருமிதம். அண்ணன் தம்பி சண்டைகள் சரியாவது போல அதிமுகவில் நிலவும் பிரச்சனைகளும் சரியாகிவிடும். மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. மதுரை மாட்டுத்தாவணியில் தோரண வாயில் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்த விவகாரம். மாநகராட்சி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரர் ஆகிய இருவர் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. விரைவில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டத்தை ஒன்றாக நடத்த விஜய் தீவிரம். நூற்று 50 சென்டிமீட்டர் உயரம் இருந்தால் பெண் நடத்துனர் பணி. அரசாணை வெளியிட்ட தமிழ்நாடு அரசு. பாடல்கள் உரிமம் தொடர்பான வழக்கில் இசையமைப்பாளர் இளையராஜா மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜர். பாடல்கள் பதிப்புரிமை, தயாரிப்பாளர்களிடம் ஒப்பந்தம் குறித்து 1 மணி நேர குறுக்கு விசாரணை. இளையராஜாவிடம் எத்தனை பங்களாக்கள், எவ்வளவு சொத்துக்கள் உள்ளது என நீதிமன்றம் கேள்வி. முழு ஈடுபாடும் இசையில் உள்ளதால் சொத்து மதிப்பு பற்றி தெரியாது என இளையராஜா விளக்கம். மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமல்ஹாசனுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி சந்திப்பு. திமுக சார்பில் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி மக்கள் நீதி மய்யத்திற்கு வழங்கப்படுகிறது. திருப்பூரில் மாணவிகள் முன் ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட ஆசிரியர் பணியிடை நீக்கம். மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி உத்தரவு. சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். கல்லூரி ஆய்வக பணியாளர் தற்காலிக பணி நீக்கம். விருதுநகரில் கனிம வள திருட்டை தடுக்க தவறியதாக வட்டாட்சியரை பணியிடை நீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு. மாவட்ட ஆட்சியரை கண்டித்து வருவாய் அலுவலர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கு. கார் ஓட்டுநருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நாகர்கோவில் போக்சோ நீதிமன்றம் உத்தரவு. சீனாவில் இருந்து விண்வெளிக்கு செல்லும் வீரர்களுக்கான உடையை சீன விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் அறிமுகம். நிலவுக்கு செல்லும் மனிதன் அணியும் உடை மற்றும் நிலவில் மனிதன் அமர்ந்து செல்லும் வாகனம் உள்ளிட்டவையும் அறிமுகம். இங்கிலாந்தில் சிறுவர் பூங்காவில் 170 வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. 2ஆம் உலகப் போர் காலகட்டத்தில் பதுக்கி வைக்கப்பட்டவை என்பது உறுதியானது. பாகிஸ்தானில் எனக்கு மரண தண்டனை விதிக்க முயற்சி நடப்பதாக ஃபேஸ்புக் நிறுவனர் மார்க் ஜூக்கர்பர்க் பரபரப்பு குற்றச்சாட்டு. நான் பாகிஸ்தானுக்கு செல்ல போவதில்லை என்பதால் நான் அதை பற்றி கவலைப்பட போவதில்லை என கூறினார். சீனாவில் சாக்லேட் என நினைத்து பட்டாசை சாப்பிட்ட பெண். பெண்ணின் வாயில் இரத்த காயம் ஏற்பட்ட நிலையில் மருத்துவமனையில் அனுமதி.
முத்தரப்பு ஒருநாள் தொடர். தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய பாகிஸ்தான்.